இயேசுநாதர் பிறந்த காலம் 0 என்று எடுத்துக்கொண்டால் இன்று 2025. இந்த இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு ஒரு 15 வருடங்கள் அப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் இல்லை. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் ஆண்டார்கள். குறுநில மன்னர்கள் தான். அந்த 15 வருடம் அல்ல, 15,000 வருடங்கள். அப்பொழுது அந்த 3 சங்கங்களும் இருந்தது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கவாடபுரம் என்று மதுரைக்கு பெயர் இருந்தது. அது அழிந்து போனது. தென் மதுரை இப்பொழுது இருப்பது நாம் பார்க்கக்கூடிய மதுரை. அதுபோல குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது. அதுவும் அழிந்து போனது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடம் பூம்புகார் மட்டுமே. ஏனென்றால் அப்பொழுது செழிப்பாக இருந்தது காவிரி. 15,000 வருடங்களுக்கு முன்பு குடகுமலையில் இருந்து வந்த நதிதான் இந்த காவிரி. அந்த 15,000 வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை. தமிழர்கள் இருந்தார்கள். கீழடி நாகரிகம் இப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அதற்கு முன்பு தெரியாது. சிந்து சமவெளி நாகரிகம் இப்பொழுது தான் தெரியும். 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றி புரிதல் இல்லை, தெரியாது. அகழ்வாராய்ச்சி மூலம்தான் நமக்கு நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, யாரெல்லாம் இங்கு வந்து வணிகம் செய்தார்கள், இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருள்கள் மூலம்தான். இல்லை என்றால் நமக்கு தெரியாது. அந்த 15,000 வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, எந்த மதமும் கிடையாது. மதம் என்றாலே ஒரு கடவுள் வந்துவிடும். கடவுள் இல்லை. அவர்கள் இயற்கையைத்தான் வணங்கினார்கள். அந்த 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அப்படித்தான் நிலங்களை பிரித்து ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தலைவனாக வைத்து அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். தலைவன் தான். அவர்களெல்லாம் கடவுள் இல்லை. திரும்பி நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கடவுள், இறைவன் என்பதெல்லாம் இந்த ஒரு 2000 வருடங்களுக்கு பிறகுதான் ஏற்படுத்தப்பட்டது. அதனால்தான் கடவுளை பற்றி திருக்குறளில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதற்கு முன்பு தொல்காப்பியத்தில் அது போல எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான். இந்த கடவுள், மதம், புராணங்கள், இது எல்லாமே கட்டுக்கதை தான். கற்பனையால் எழுதப்பட்டது தான். அதை திரும்ப நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், மக்கள் மனதிலே மிக மிக ஆழமாக குடிகொண்டுள்ளது இந்த கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை. யாரை கேட்டாலும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை என்பார்கள். அது ஒரு நம்பிக்கை என்பார்கள். அவர் பேசியிருக்காரா? தெரியாது என்பார்கள். எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்திலும் இருப்பார் என்பார்கள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பார்கள். இப்படித்தான் அவருக்கு சொல்லத் தெரியுமே தவிர ஆதாரபூர்வமாக எதையும் அவர்களுக்கு சொல்லத் தெரியாது. ஏனென்றால் தெரிந்தால்தானே சொல்ல முடியும். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரம் இல்லை. ஆனால் அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது.
அதனால்தான் நான் சொல்கிறேன், கடவுள் என்பது ஒரு மனிதன் உருவாக்கியது தான். அப்படி எதுவும் இல்லை. இறைவன் என்பதும் அப்படித்தான். பரம்பொருள் என்பது அது பொருள் தான். அந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் பரம்பொருள் அப்படி என்பது. இதை புரிந்து கொண்டவர்களுக்கு சரி, புரியாதவர்களுக்கு விட்டுவிடுவோம். அவர்கள் நம்பிக்கை அவர்களது, எனது நம்பிக்கை என்னுடையது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் திருவிக நகர். இது பிரதான சாலை. இங்கிருந்து தான் நான் பேசுகிறேன்.